செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தை மாதத்திய கும்பராசிலே பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு, அதாவது அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்திலும் சிறிது தாமதமாக நடக்கும் என்று இருக்கிறதே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலே ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக கோபமான வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. நிதானமாக நீங்கள் பேசினால் உங்களை எல்லோரும் ஏற்பார்கள், உங்களை நன்கு கௌரவிப்பார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த மாதம் தைரியமாக காரியங்களை சாதிப்பீர்கள், செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இதுவரை வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளுடைய பெயரிலே தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த மாதத்திலே கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாக மனைவி விஷயமாக சிறு செலவுகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதி என புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளையே அடைவீர்களே தவிர எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. 9ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையால் நல்ல அனுகூலம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது. தந்தை விஷயமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் சாதனையான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல தொழில் வாய்ப்பு, முன்னேற்றம் அனைத்தும் நன்றாக இருக்கிறது. நல்ல பிரச்சனை இல்லாத பெரு வாழ்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். சுபகாரியங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் இருந்து லாபாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். தைரியமாக தொழில்துறையில் ஈடுபட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், நல்ல லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பது செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் பிப்ரவரி 10 சனிக்கிழமை என்று அன்றைய தினம் சியாமலா நவராத்திரி பூஜாரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மொத்தம் ஒரு வருடத்தில் 4 நவராத்திரி இருக்கிறது. அதில் முக்கியமான நவராத்திரிகள் ஒன்று இந்த சியாமலா நவராத்திரி. அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் பிப்ரவரி 10 சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயிலுக்கோ, அம்பாள் கோயிலுக்கோ, காளி கோயிலுக்கோ அல்லது ஈஸ்வரன் கோயிலில் இருக்கின்ற அம்பாளுக்கோ சென்று தயிர் சாதம் நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் ரோஜாப்பூ மாலையை அணிவித்து அதன் பிறகு தேங்காய் பழம் கொடுத்து பூஜை செய்து விட்டு வாருங்கள். நினைத்த காரியங்கள் விரைவில் நடக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சதயம் நட்சத்திரம். அன்றைய தினம் சந்திர தரிசனம் கிடைக்கக்கூடிய தினம். அன்றைய தினத்தில் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 4 நாட்களுக்கு
பெருமாள் கோயில்களுக்கு தொடர்ந்து சென்றுவிட்டு வந்தால், அதாவது அன்றைய தினம் முதற்கொண்டு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாட்கள் தொடர்ந்து பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். பெருமாள் கோயிலுக்கு சென்று தினசரி ஒரு நெய் தீபம், குறைந்தபட்சம் ஒரு நெய் தீபம் அல்லது 2 நெய் தீபங்கள் ஏற்றிவிட்டு வரலாம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் பிப்ரவரி 12 திங்கட்கிழமை என்று சாயங்கால நேரத்தில், அன்றைய தினம் வரகுந்த சதுர்த்தி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே சாயங்கால நேரத்தில் சிவபெருமானுக்கு மல்லிகை புஷ்பங்களால் நீங்கள் அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், தொழில் விருத்தி ஏற்படும். முக்கியமாக தொழில் விருத்தி ஏற்படும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்ச்சி. இந்த வரகுந்த சதுர்த்தி என்பது பூரட்டாதி நட்சத்திரத்திலே வருகிறது. பிப்ரவரி 12 திங்கட்கிழமை. அன்றைய தினம் வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற நிகழ்ச்சி. அன்றைய தினம் மல்லிகை பூனால் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக தொழில் விருத்தி ஏற்படும். மேலும் பெண்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் பெற்று நன்றாக இருக்க முடியும். அடுத்து கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தை 7, தை 19, தை 25, தை 28 இந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. அதில் நல்ல நேரம் என்று பார்க்கும்போது தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43 முதல் 9:43 வரை, பகல் 1:43 முதல் 2:13 வரை, மாலை 5:43 முதல் 6:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. அடுத்து சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள். தை மாதம் 7, 10, 18 இந்த 3 நாட்கள். தை மாதம் 7ஆம் தேதி நல்ல நேரம் ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை. அடுத்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45 முதல் 10:45 வரை, பகல் 2:15 முதல் 3:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, இரவு 7:45 முதல் 9:45 வரை. அடுத்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை 1/2/2024 வியாழக்கிழமை காலை 9:43 முதல் 11:13 வரை, மாலை 5:13 முதல் 7:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். தை மாதத்திலே தை 15, 18, 19, தை 25, 28, 29 இந்த 6 நாட்கள் நல்ல நாட்கள். அதில் நல்ல நேரம் என்று பார்த்தால் தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58 முதல் இரவு 9:44 வரை. அடுத்து தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43 முதல் 11:13 வரை, மாலை 5:13 முதல் 7:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43 முதல் 9:43 வரை, பகல் 1:43 முதல் 2:13 வரை, மாலை 5:43 முதல் 6:43 வரை, இரவு 8:43 முதல் 9:43 வரை. அடுத்து தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. அடுத்து தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39 முதல் இரவு 9:39 வரை. இந்த நேரங்கள் மிக மிக உத்தமமான நேரங்கள்.
இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட நேரங்கள் அனைத்துமே சுபஹோரை நல்ல நேரங்கள். சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் தகுந்தபடி மிகவும் துல்லியமாக கணித்து சொல்லப்பட்டது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மேலும் முக்கியமான கையெழுத்திடல், தொழில் விஷயத்தில் முக்கியமான குறிப்பிடுத்தல், முக்கியமான காரியங்களை செய்தல் இந்த நேரங்களில் நீங்கள் செய்யலாம். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. அடுத்து 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சனி உங்களுக்கு உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால் நன்மைகளே செய்வார்கள். அடுத்து இந்த மாதத்திலே அடுத்த வருடத்திய சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் என்ற புத்தகம், மேலும் புதிதாக ஒரு புத்தகம் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம், இந்த 3 புத்தகங்கள் வெளியாக இருக்கிறது. சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்திலே நல்ல நேரங்கள் எப்படி பார்ப்பது, எந்த நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் எப்படி இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். எல்லா ஜோதிடர் கையிலும் பொதுமக்கள் கையிலும் இருக்கக்கூடிய புத்தகம் இது, இருக்க வேண்டிய புத்தகம். மேலும் இந்த புத்தகத்திலே நல்ல காரியங்களை தர்மசாஸ்திரப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூட கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வது மிக முக்கியமானது. நிறைய பேர் பார்த்தால்தான் புதிய விவரங்கள், புதிய நிகழ்ச்சிகள் நாம் தொகுத்து கொடுப்பதற்கு நமக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். இவ்வாறாக இந்த மாதத்திய அதாவது தை மாதத்திய நல்ல நாட்களை பற்றியும் கும்பராசிலே பிறந்தவர்களின் ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். புத்தகங்கள் வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7708360082. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.